வெல்கம் பேக் டு அரிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் திரும்ப ஒரு அரபிக் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் யமனி மந்தி தான் செய்ய போகிறேன். அந்த மந்தி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப கம்மி ஸ்பைசஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் ஒரு 850 கிராம் கிட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சிக்கன் தான் மேரினேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் வாங்க. நான் 3.5 டேபிள் ஸ்பூன் வந்து மந்தி மசாலா எடுத்திருக்கேன். மந்தி மசாலா வந்து நம்ம இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியல. அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம வந்து ரீஃபைன் ஆயில் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg தான் வந்து மந்தி செய்ய போகிறேன். ஸோ 1/2 kg உண்டான அளவு தான் காட்டுறேன் நான். இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் நல்லா ரெடி ஆகிடணும். இதை வந்து நம்ம இப்போ சிக்கனில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான். நீங்களும் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். அந்த 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கனை நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சிக்கனில் வந்து நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அதில் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே சிக்கனை வந்து சிக்கன் ஃபிஷ் எதாக இருந்தாலும் நம்ம வந்து கீறி விட்டு மசாலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசாலா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலாவை நல்லா அப்சார்ப் பண்ணணும். அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. நான் பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். பட் இப்போ சேர்க்க மாட்டேன். நான் கடைசியாக சேர்க்க போகிறோம். அப்புறம் ரிமைனிங் மசாலா வச்சுருக்கேன் பாருங்கள். இது 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ரைஸில் தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த ரிமைனிங் மசாலா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சிக்கனை வந்து நான் ஸ்டீம் தான் கொடுத்துக்க போகிறேன். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அதோட ஒரு 1/2 கப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதுமாரி ஒரு சன்னி வச்சுக்கோங்க. வடிகட்டி இல்லை ஸ்டீமர் இட்லி பாத்திரமோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து நீங்கள் சிக்கனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே சட்டியில் தண்ணி இருக்கும். மேலே அந்த இதில் வந்து ஜாலியில் வந்து சிக்கன் இருக்குது. நம்ம இது ஒரு கவர் வந்து லிட்டு கவர் பண்ணி இப்போ ஸ்டீம் கொடுக்க போகிறோம். ஸ்டீம் கொடுக்கும் போது ஒரு 30 to 40 மினிட்ஸ் நான் இது ஸ்டீம் கொடுக்க போகிறேன். இதோட ஜூஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கணும். ஸோ சிக்கனை முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு தான் நம்ம வந்து இதை ஸ்டீம் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அது 2 பக்கமும் நல்லா குக்கும் ஆகும். சேம் டைம் நம்மளுக்கு ஜூஸும் கீழே இறங்கிடும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணும். அதான் நான் சொன்னாலே உங்களுக்கு 2 பக்கம் திருப்பி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரே பக்கம் நான் வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது. 2 பக்கம் இது ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் வந்து இதை மாதிரி செஞ்சேன். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட செஞ்சேங்க. பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். மசாலாவும் நல்லா அந்த சிக்கனுக்கு பிடிச்சிருக்கும். சேம் டைம் வந்து சிக்கனும் குக் ஆகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கனோட நல்ல ஜூஸ் கிடச்சிருக்கும் பாருங்கள். இந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். மீதி இருக்க மசாலாவை இப்போ பாருங்கள் சிக்கன் ஸ்டாக் சிக்கனோட ஜூஸ் நம்மளுக்கு நல்லா கிடச்சிருச்சு. இதில் தான் நம்ம ரைஸ் பண்ணிக்க போகிறோம். ரைஸ்க்கு தேவையானது பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். 2 to 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1/2 கேப்சிகம் வந்து குடமிளகாய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கோரியண்டர் 2 மின்ட் லீவ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லெமன் எடுத்துருக்கேன். ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. 2 லவங்கம் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க. 2 பே லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வந்து ட்ரைட் லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்துக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். 1/2 kg ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாட் எடுத்துருக்கேன். அந்த பாட் சூடானதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் கூட நான் கூடவே வந்து கீ சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் கீ சேர்த்துக்கிட்டேன். முதல்ல வந்து அந்த ஆல்மண்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கீ ப்ளஸ் எண்ணெயில் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இந்த மாதிரி வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக்காதீங்க.
இதுக்கப்புறமா நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம இதில் கோல்டன் ப்ரௌனோ ரொம்ப பிங்கிஷாவோ பண்ண போகிறது கிடையாது. அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வத்துற அளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணக்க தேவையில்லை நம்ம. அப்புறம் இதில் அந்த ட்ரைட் லெமன், பே லீவ்ஸ் இதையும் சேர்த்தே போட்டுக்காங்க. ட்ரைட் லெமன் எப்பயுமே கத்தியில் நல்லா குத்தி குத்தி விட்டு போடுங்க. ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸ்க்கு கொடுக்கும் நம்மளுக்கு. அப்படியே போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வராது. வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஷிம்லா மிர்ச் ரெண்டையும் போட்டுக்கலாம் நம்ம. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போகணும். நான் ஷிம்லா மிர்ச் வந்து ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன், அதனால் சைடில் ஓரமாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக தானே போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரம் வணங்கிவிடும். ஸோ அதை நல்லா ஒரு பக்கமாக நான் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேப்சிகம்மை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேப்சிகம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை வாசம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துட்ருக்கு, நல்ல வாசம் தந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா கொரியண்டர், மின்ட் லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறோம். அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்காங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டாக் தான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல முன்னாடியே மிக்ஸ் பண்ணது, அது இந்த எண்ணெயில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், அவர் நம்ம இந்த தண்ணியில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணியில் தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். நான் அதை சேர்த்து நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மேகி க்யூப் சேர்க்காம தான் இந்த மந்தி பண்ணுறோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட துபாயில் மந்தி சாப்பிட்ருக்கேன், அதே சேம் டேஸ்ட்டில் தான் நான் இன்றைக்கி வீட்டில் பண்ணது கூட இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி, ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. இப்போ இதில் வந்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எதுக்குன்னா நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ணல இல்லையா, அதனால் நான் வந்து இதில் லெமன் சேர்த்துக்கிறேன். ஸோ லெமன் போடுறதுனால ரைஸும் தனித்தனியாக உதிரியாக வரும். ரைஸ் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஓலை கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் நம்ம டர்மரிக் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை. ஆக்சுவலாக மந்தி கொஞ்சம் எல்லோயிஷாக தான் இருக்கும். நீங்கள் டர்மரிக் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுவிட்டேன். நல்லா உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வரவும் நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் கொடுக்க போகிறோம். அப்புறம் கூடவே நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இன்க்ரீடியண்ட்டில் நான் காட்டல, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. இதை சிம்மில் வச்சு நான் வந்து தம்மில் தோசைக்கல் வச்சு அது மேலே வந்து தம்மில் வச்சுக்க போகிறேன். சோறு வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ தம்மில் வச்சிங்கன்னா அது சரியான லெவலுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்த ப்ரொசீஜராக நம்ம இன்னொரு பக்கம் பேன் எடுத்து அதில் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் கலர் நான் போடலன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஃபைனல்ஸ் கடைசியில் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன்னு. கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வீடியோக்கு லுக்காகவும் இருக்குமா, அதனால் நான் வந்து கலர் அப்ளை பண்ணிவிடுவேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறேன், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். இது தந்தூரி சிக்கன் மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. எதுக்குன்னா நம்ம ஸ்மோக் ஃப்ளேவர்லாம் தரப்போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இவ்வளோ கம்மியாக எண்ணெய் விட்டு, இது ஆல்ரெடி குக்கான சிக்கன் தான். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ 2 பக்கமும் இப்படி திருப்பி போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே அந்த சிக்கன் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஸ்மோக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அப்படியே ரிச்சாக அப்படியே ஒரு மாதிரி தந்தூரி பார்பிக்யூ சிக்கன் சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அந்த சிக்கன் ஃப்ளேவர் நம்மளுக்கு. ஸோ சிக்கனை நான் 2 பக்கம் திருப்பி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ஃப்ரை ஆகும் போதே சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா வருது. ஸோ நம்ம ரைஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அது மேலே சிக்கன் அந்த ரைஸில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அது மேலே சின்னதாக ஒரு அலுமினியம் கண்டெய்னரோ சின்ன பவுல் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதில் வந்து சார்கோல் கொடுத்து, சார்கோலில் லைட்டாக கீ ஆர் ஆயில் விட்டிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஸ்மோக் வரும். ஸோ லிட்டை கவர் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து சிக்கன் ப்ளஸ் அந்த ரைஸில் வந்து நல்லா பரவிடும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சீரியஸாகவே சொல்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்ச எண்ணெய் இருக்குது இல்லையா, மீதி கொஞ்சம் எண்ணெய், அந்த எண்ணெயை வந்து அந்த ரைஸ் மேலே வந்து ஊற்றிக்கலாம். நம்மளோட மந்தி எமனி மந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னோடய மஜ்பூஸில் காட்டிருப்பேன். இது அரபிக் சட்னி அண்ட் க்ரீன் சட்னி, அது கூட தான் சர்வ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.